بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات والأرض وهو العزيز الحكيم له ملك السماوات والأرض يحيي ويميت وهو على كل شيء قدير هو الأول والآخر والظاهر والباطن وهو بكل شيء عليم هو الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها وهو معكم أينما كنتم والله بما تعملون بصير له ملك السماوات والأرض وإلى الله ترجع الأمور يولج الليل في النهار ويولج النهار في الليل وهو عليم بذات الصدور. அத்தியாயம் அல் ஹதீத். மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 29. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். வானங்கள் மற்றும் பூமியிலுள்ள ஒவ்வொன்றும் அல்லாஹுவை துதிக்கின்றன. அவனே மிக வல்லமை மிக்கவன், நுண்ணறிவாளன். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனே உரிமையாளன். அவன் உயிரை வழங்குகின்றான், மரணத்தை அளிக்கின்றான். மேலும் அவன் ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். அவனே ஆதியும் அந்தமும் ஆவான். அவனே வெளிப்படையானவனும் மறைவானவனும் ஆவான். மேலும் அவன் ஒவ்வொன்றையும் நன்கறிபவனாயிருக்கின்றான். வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் அவன்தான் படைத்தான். பின்னர் அரிசின் மீது அமர்ந்தான். பூமிக்குள் செல்பவற்றையும் அதிலிருந்து வெளியேறுகின்றவற்றையும் வானத்திலிருந்து இறங்குகின்றவற்றையும் அதில் ஏறுகின்றவற்றையும் அவன் அறிகின்றான். நீங்கள் எங்கிருப்பினும் அவன் உங்களுடன் இருக்கின்றான். மேலும் நீங்கள் செய்யும் செயல்களையெல்லாம் அவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அவனே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு உரிமையாளன். மேலும் அனைத்து விவகாரங்களும் தீர்ப்புக்காக அவனிடமே திருப்பிவிடப்படுகின்றன. அவனே இரவை பகலிலும் பகலை இரவிலும் நுழைக்கின்றான். மேலும் நெஞ்சங்களில் இருக்கும் இரகசியத்தையும் அவன் நன்கறிகின்றான். آمنوا بالله ورسوله وأنفقوا مما جعلكم مستخلفين فيه
فَالَّذِينَ آمَنُوا مِنكُمْ وَأَنفَقُوا لَهُمْ أَجْرٌ كَبِيرٌ. அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். எவற்றின் விஷயத்தில் அவன் உங்களை பிரதிநிதியாக்கி இருக்கின்றானோ அவற்றிலிருந்து செலவழியுங்கள். உங்களில் எவர்கள் நம்பிக்கை கொள்வார்களோ மேலும் பொருளை செலவிடுவார்களோ அவர்களுக்கு பெரும் கூலி உண்டு. وَمَا لَكُمْ لَا تُؤْمِنُونَ بِاللَّهِ وَالرَّسُولُ يَدْعُوكُمْ لِتُؤْمِنُوا بِرَبِّكُمْ وَقَدْ أَخَذَ مِيثَاقَكُمْ إِن كُنتُم مُّؤْمِنِينَ. هُوَ الَّذِي يُنَزِّلُ عَلَى عَبْدِهِ آيَاتٍ بَيِّنَاتٍ لِيُخْرِجَكُم مِّنَ الظُّلُمَاتِ إِلَى النُّورِ وَإِنَّ اللَّهَ بِكُمْ لَرَءُوفٌ رَحِيمٌ. உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? நீங்கள் அல்லாஹுவின் மீது ஏன் நம்பிக்கை கொள்வதில்லை? இறை தூதரோ உங்களை உங்கள் அதிபதியின் மீது நம்பிக்கை கொள்ளும்படி அழைத்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் அவர் உங்களிடம் உறுதி பிரமாணம் வாங்கியிருக்கின்றார். நீங்கள் உண்மையில் நம்பிக்கை கொண்டவர்களாயிருந்தால் அல்லாஹுவையே நம்புங்கள். அல்லாஹுதான் தன் அடியார் மீது தெளிவான வசனங்களை இறக்கிக் கொண்டிருக்கின்றான். உங்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக. உண்மை யாதெனில் அல்லாஹு உங்கள் மீது மிகுந்த பரிவும் கருணையும் கொண்டவனாயிருக்கின்றான். وَمَا لَكُمْ أَلَّا تُنْفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ وَلِلَّهِ مِيرَاثُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ لَا يَسْتَوِي مِنكُم مَّنْ أَنفَقَ مِن قَبْلِ الْفَتْحِ وَقَاتَلَ أُولَئِكَ أَعْظَمُ دَرَجَةً مِنَ الَّذِينَ أَنفَقُوا مِن بَعْدُ وَقَاتَلُوا وَكُلًّا وَعَدَ اللَّهُ الْحُسْنَى وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ خَبِيرٌ. நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாமல் இருப்பதற்கு என்னதான் காரணம்? உண்மையில் வானங்கள் மற்றும் பூமியின் வாரிசுரிமையோ அல்லாஹுவிற்கே உரியதாகும். உங்களில் யார் வெற்றிக்கு பின் செலவு செய்வார்களோ மேலும் அறப்போரும் புரிவார்களோ அவர்கள் வெற்றிக்கு முன் செலவு செய்து அறப்போரும் புரிந்தவர்களுக்கு சமமாக மாட்டார்கள். அத்தகையவர்களின் அந்தஸ்து பின்னர் செலவு செய்தவர்களை விடவும் அறப்போர் புரிந்தவர்களை விடவும் உயர்ந்ததாகும். ஆயினும் அல்லாஹ் இரு சாராருக்கும் நல்வாக்குறுதியினை அளித்திருக்கின்றான். நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாயிருக்கின்றான். مَنْ ذَا الَّذِي يُقْرِضُ اللَّهَ قَرْضًا حَسَنًا فَيُضَاعِفَهُ لَهُ وَلَهُ أَجْرٌ كَرِيمٌ. يَوْمَ تَرَى الْمُؤْمِنِينَ وَالْمُؤْمِنَاتِ يَسْعَى نُورُهُم بَيْنَ أَيْدِيهِمْ وَبِأَيْمَانِهِمْ
بشراكم اليوم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ذلك هو الفوز العظيم. அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பவர் யார்? அழகிய கடன். அல்லாஹ் அதனை பன்மடங்கு பெருக்கி அவருக்கு திரும்ப கொடுப்பதற்காக. மேலும் அவருக்கு மிகச்சிறந்த கூலியும் இருக்கின்றது. அன்று நீர் காண்பீர் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும். அவர்களுடைய ஒளி அவர்களின் முன்பும் அவர்களின் வலப்புறத்திலும் விரைந்தோடிக் கொண்டிருக்கும். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்கள் இன்று உங்களுக்கு இருக்கின்றன என்று நற்செய்தி அவர்களுக்கு கூறப்படும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாய் தங்கி வாழ்வார்கள். இதுவே மாபெரும் வெற்றியாகும். يَوْمَ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالْمُنَافِقَاتُ لِلَّذِينَ آمَنُوا انظُرُونَا نَقْتَبِسْ مِنْ نُورِكُمْ قِيلَ ارْجِعُوا وَرَاءَكُمْ فَالْتَمِسُوا نُورًا فَضُرِبَ بَيْنَهُم بِسُورٍ له باب باطنه فيه الرحمة وظاهره من قبله العذاب ينادونهم ألم نكن معكم قالوا بلى ولكنكم فتنتم أنفسكم وتربصتم وارتبتم وغرتكم الأماني حتى جاء أمر الله وغركم بالله الغرور فاليوم لا يؤخذ منكم فدية ولا من الذين كفروا مأواكم النار هي مولاكم وبئس المصير. அந்நாளில் நயவஞ்சகர்களான ஆண்கள் பெண்களின் நிலை எவ்வாறிருக்குமெனில், நம்பிக்கையாளர்களிடம் அவர்கள் கூறுவார்கள், சற்று எங்கள் பக்கம் பாருங்களேன், நாங்கள் உங்களுடைய ஒளியிலிருந்து சற்று பயனடைந்து கொள்கின்றோம். ஆயினும் அவர்களிடம் சொல்லப்படும், பின்னால் தள்ளிப் போய்விடுங்கள், உங்களுக்குரிய ஒளியை வேறெங்காவது தேடிக்கொள்ளுங்கள். பிறகு அவர்களுக்கிடையே ஒரு தடுப்புச் சுவர் எழுப்பப்படும். அதில் ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுக்கு உட்புறத்தில் கருணை இருக்கும். அதன் வெளிப்புறத்தில் வேதனை இருக்கும். அவர்கள் நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு கேட்பார்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா? அதற்கு நம்பிக்கையாளர்கள் பதிலளிப்பார்கள், ஆம், ஆனால் நீங்களே உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டீர்கள், சந்தர்ப்பவாதிகளாயிருந்தீர்கள், ஐயத்தில் உழன்று கொண்டிருந்தீர்கள். மேலும் வீணான எதிர்பார்ப்புகள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தன. இறுதியில் அல்லாஹுவின் தீர்ப்பு வந்துவிட்டது. மேலும் இறுதி வரை அந்த பெரும் ஏமாற்றுக்காரனான ஷைத்தான் உங்களை அல்லாஹுவின் விஷயத்தில் ஏமாற்றிக் கொண்டிருந்தான். எனவே இன்று உங்களிடமிருந்து ஈடு எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் எவர்கள் வெளிப்படையாக நிராகரித்திருந்தார்களோ அவர்களிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நரகமே உங்களுடைய இருப்பிடமாகும். அதுவே உங்களை கவனித்துக் கொள்ளும். மேலும் இது மிக மோசமான கதியாகும். أَلَمْ يَأْنِ لِلَّذِينَ آمَنُوا أَن تَخْشَعَ قُلُوبُهُمْ لِذِكْرِ اللَّهِ وَمَا نَزَلَ مِنَ الْحَقِّ
ولا يكونوا كالذين أوتوا الكتاب من قبل فطال عليهم الأمد فقست قلوبهم وكثير منهم فاسقون اعلموا أن الله يحيي الأرض بعد موتها قد بينا لكم الآيات لعلكم تعقلون நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவினால் உருகுவதற்கும் அவன் இறக்கி வைத்த சத்தியத்தின் முன் பணிவதற்கும் நேரம் இன்னும் வரவில்லையா? மேலும் முன்னர் வேதம் வழங்கப்பட்டவர்களைப் போன்று அவர்கள் ஆகிவிட வேண்டாம். பிறகு நீண்ட காலம் அவர்கள் மீது உருண்டு ஓடிவிட்ட பொழுது அவர்களின் இதயங்கள் இறுகிப் போய்விட்டன. இன்று அவர்களில் பெரும்பாலோர் தீயவர்களாகிவிட்டிருக்கின்றனர். நன்கறிந்து கொள்ளுங்கள், பூமிக்கு அது இறந்துவிட்ட பிறகு அல்லாஹ் உயிரூட்டுகின்றான். நாம் சான்றுகளை உங்களுக்கு தெளிவாக விளக்கிக் காட்டியுள்ளோம், நீங்கள் சிந்தித்து உணர்வதற்காக. இன்னல் முஸ்ஸத்திகீன வல் முஸ்ஸத்திகாத்தி வ அக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனன் யுதாஅஃபு லஹும் வ லஹும் அஜ்ருன் கரீம். والذين آمنوا بالله ورسله أولئك هم الصديقون والشهداء عند ربهم لهم أجرهم ونورهم والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب الجحيم. ஆண்கள் மற்றும் பெண்களிலிருந்து எவர்கள் சதகா தான தர்மங்கள் வழங்குபவர்களாய் இருக்கின்றார்களோ, மேலும் எவர்கள் அல்லாஹ்விற்கு அழகிய கடன் அளித்தார்களோ அவர்களுக்கு சின்னமாக பன்மடங்கு அதிகம் வழங்கப்படும். அவர்களுக்கு கண்ணியமான கூலியும் இருக்கிறது. மேலும் எவர்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர்களின் மீதும் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களே தம் இறைவனிடத்தில் சித்தீக்குகள் எனும் வாய்மை மிக்கவர்களாகவும் ஷஹீதுகள் எனும் சான்று பகர்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக அவர்களின் கூலியும் ஒளியும் இருக்கின்றன. எவர்கள் நிராகரித்தார்களோ மேலும் நம்முடைய வசனங்களை பொய்யென தூற்றினார்களோ அவர்கள் நரகவாசிகளாவர். اعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور. سابقوا إلى مغفرة من ربكم
رَبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا كَعَرْضِ السَّمَاءِ وَالْأَرْضِ أُعِدَّتْ لِلَّذِينَ آمَنُوا بِاللَّهِ وَرُسُلِهِ ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ وَاللَّهُ ذُو الْفَضْلِ الْعَظِيمِ. நன்கு அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை விளையாட்டும் கேளிக்கையும் வெளிப்பகட்டும் மற்றும் உங்களிடையே ஒருவருக்கொருவர் பெருமையடித்துக் கொள்ளுதல், செல்வங்கள், குழந்தைகள் ஆகியவற்றில் ஒருவரையொருவர் மிஞ்சிவிட முற்படுதலுமே என்று வேறில்லை. அதற்கான உவமை மழை பொழிந்திடும் போது அதன் மூலம் விளைகின்ற தாவரங்களை பார்த்து விவசாயிகள் மகிழ்ச்சியடைவது போன்றதாகும். பின்னர் அதே பயிர் காய்ந்து விடுகின்றது. அது மஞ்சளித்து போவதையும் பின்னர் பதறாகி விடுவதையும் நீர் பார்க்கலாம். இதற்கு மாறாக மறுமை எத்தகைய இடமெனில் அங்கு கடும் தண்டனை இருக்கிறது. அல்லாஹுவின் மன்னிப்பும் திருப்தியும் இருக்கின்றன. ஆனால் உலக வாழ்க்கை ஓர் ஏமாற்று சாதனமே தவிர வேறெதுவும் இல்லை. ஓடுங்கள், ஒருவரையொருவர் முந்திச் செல்வதற்கு முயலுங்கள். உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் வானம் பூமியின் அளவிற்கு விசாலமான சுவனத்தை நோக்கியும் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர்களின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக அது தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. இது அல்லாஹுவின் அருளாகும். தான் நாடுகின்றவர்களுக்கு அதனை அவன் வழங்குகின்றான். மேலும் அல்லாஹு பேரருள் உடையவனாக இருக்கின்றான். ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إِنَّ ذَلِكَ عَلَى اللَّهِ يَسِيرٌ لِكَيْ لَا تَأْسَوْا عَلَى مَا فَاتَكُمْ وَلَا تَفْرَحُوا بِمَا آتَاكُمْ وَاللَّهُ لَا يُحِبُّ كُلَّ مُخْتَالٍ فَخُورٍ الَّذِينَ يَبْخَلُونَ وَيَأْمُرُونَ النَّاسَ بِالْبُخْلِ وَمَن يَتَوَلَّ فَإِنَّ اللَّهَ هُوَ الْغَنِيُّ الْحَمِيدُ. பூமியில் ஏற்படுகின்ற அல்லது உங்களின் மீது இறங்குகின்ற எந்த துன்பமானாலும் அதனை நாம் உருவாக்குவதற்கு முன்பு அதை குறித்து ஒரு சுவடியில், அதாவது விதியேட்டில் எழுதி வைக்காமல் இல்லை. அப்படி செய்வது அல்லாஹ்விற்கு மிக எளிதானதாகும். இவை அனைத்தும் எதற்காகவெனில், உங்களுக்கு எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் மனம் துவண்டுவிடக் கூடாது. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருப்பவற்றை கொண்டு நீங்கள் பூரித்து போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான். தம்மையே பெரிதாக நினைத்துக் கொள்கின்ற, பெருமை பேசித் திரிகின்ற யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. இவர்களோ தாமும் கஞ்சத்தனம் செய்கின்றார்கள், பிறரையும் கஞ்சத்தனம் செய்திட தூண்டுகின்றார்கள். இனி எவரேனும் புறக்கணித்தால் சின்னமாக அல்லாஹு தேவைகள் அற்றவனாகவும் மாபெரும் புகழுக்குரிய தன்மைகள் கொண்டவனாகவும் இருக்கின்றான். لَقَدْ أَرْسَلْنَا رُسُلَنَا بِالْبَيِّنَاتِ وَأَنزَلْنَا مَعَهُمُ الْكِتَابَ وَالْمِيزَانَ لِيَقُومَ النَّاسُ بِالْقِسْطِ وَأَنزَلْنَا الْحَدِيدَ فِيهِ بَأْسٌ شَدِيدٌ
وَأَنزَلْنَا الْحَدِيدَ فِيهِ بَأْسٌ شَدِيدٌ وَمَنَافِعُ لِلنَّاسِ وَلِيَعْلَمَ اللَّهُ مَن يَنصُرُهُ وَرُسُلَهُ بِالْغَيْبِ إِنَّ اللَّهَ قَوِيٌّ عَزِيزٌ. நாம் நம் தூதர்களை தெளிவான சான்றுகளுடனும் வழிகாட்டுதல்களுடனும் அனுப்பினோம். மேலும் அத்துடன் அவர்களுக்கு வேதத்தையும் துலாக்கோலையும் இறக்கினோம், மக்கள் நீதியில் நிலைத்திருக்கும் பொருட்டு. மேலும் இரும்பையும் இறக்கினோம், அதில் பெரும் வலிமை உள்ளது, மக்களுக்கு பயன்களும் இருக்கின்றன. இவ்வாறெல்லாம் செய்யப்பட்டது எதற்காகவெனில், அல்லாஹுவை பார்க்காமலே அவனுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் உதவி செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் கண்டறிவதற்காகத்தான். சின்னமாக அல்லாஹ் பேராற்றல் கொண்டவனாகவும் வல்லமை மிக்கவனாகவும் இருக்கின்றான். وَلَقَدْ أَرْسَلْنَا نُوحًا وَإِبْرَاهِيمَ وَجَعَلْنَا فِي ذُرِّيَّتِهِمَا النُّبُوَّةَ وَالْكِتَابَ فَمِنْهُم مُّهْتَدٍ وَكَثِيرٌ مِّنْهُمْ فَاسِقُونَ. ثُمَّ قَفَّيْنَا عَلَى آثَارِهِم بِرُسُلِنَا وَقَفَّيْنَا بِعِيسَى ابْنِ مَرْيَمَ وَآتَيْنَاهُ الْإِنْجِيلَ وَجَعَلْنَا فِي قُلُوبِ الَّذِينَ اتَّبَعُوهُ رَأْفَةً وَرَهْبَانِيَّةً ابْتَدَعُوهَا مَا كَتَبْنَاهَا عَلَيْهِمْ إِلَّا ابْتِغَاءَ رِضْوَانِ اللَّهِ فَمَا رَعَوْهَا حَقَّ رِعَايَتِهَا فَآتَيْنَا الَّذِينَ آمَنُوا مِنْهُمْ أَجْرَهُمْ وَكَثِيرٌ مِّنْهُمْ فَاسِقُونَ. நாம் நூஹையும் இப்ராஹீமையும் அனுப்பினோம். அவர்களின் வழித்தோன்றல்களில் தூதுத்துவத்தையும் வேதத்தையும் வைத்து விட்டோம். பின்னர் அவர்களுடைய வழித்தோன்றல்களில் சிலர் நேர்வழியை மேற்கொண்டனர், அவர்களில் பலர் தீயவர்களாகிவிட்டனர். அவர்களுக்கு பின் ஒருவராக நம் தூதர்களை நாம் அனுப்பினோம். அவர்களுக்கு பிறகு மரியமின் குமாரர் ஈசாவை அனுப்பினோம். அவருக்கு இஞ்சீலை வழங்கினோம். மேலும் எவர்கள் அவரை பின்பற்றினார்களோ அவர்களின் உள்ளங்களில் நாம் பரிவையும் கருணையையும் ஏற்படுத்தினோம். மேலும் துறவு கோட்பாட்டை அவர்களாகவே தோற்றுவித்துக் கொண்டார்கள். நாம் அதனை அவர்கள் மீது கடமையாக்கவில்லை. ஆயினும் அல்லாஹுவின் திருப்தியை பெறும் பொருட்டு அவர்கள் தாமாகவே இந்த நூதன முறையை தோற்றுவித்துக் கொண்டனர். பின்னர் அவர்கள் எப்படி அதனை பேண வேண்டுமோ அப்படி அதனை பேணவில்லை. அவர்களில் யார் இறை நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அவர்களின் கூலியை நாம் வழங்கினோம். எனினும் அவர்களில் அநேகர் தீயவர்களாவர். يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَآمِنُوا بِرَسُولِهِ يُؤْتِكُمْ كِفْلَيْنِ مِنْ رَحْمَتِهِ وَيَجْعَلْ لَكُمْ نُورًا تَمْشُونَ بِهِ وَيَغْفِرْ لَكُمْ
وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ لِئَلَّا يَعْلَمَ أَهْلُ الْكِتَابِ أَلَّا يَقْدِرُونَ عَلَى شَيْءٍ مِّن فَضْلِ اللَّهِ وَأَنَّ الْفَضْلَ بِيَدِ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ وَاللَّهُ ذُو الْفَضْلِ الْعَظِيمِ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், அவனுடைய தூதர் மீது நம்பிக்கையும் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தன் கருணையிலிருந்து 2 மடங்கை வழங்குவான். மேலும் உங்களுக்கு ஒளியையும் அருளுவான். அந்த ஒளியில் நீங்கள் நடந்து செல்வீர்கள். உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். இப்படிப்பட்ட நடத்தையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். வேதம் அருளப்பட்டவர்கள் இவற்றை அறிந்து கொள்வதற்காக. அல்லாஹுவின் அருளில் அவர்களுக்கு எந்த குத்தகையும் இல்லை. மேலும் அல்லாஹுவின் அருள் அவனுடைய கரத்தில்தான் இருக்கிறது. தான் நாடுபவர்களுக்கு அதனை அவன் வழங்குகின்றான். மேலும் அல்லாஹ் பேரருள் உடையவனாகவும் இருக்கின்றான்.